உயிரே உறவே தமிழே அப்படின்ற முழக்கத்தோடு தான் தன்னுடைய பேச்சை தொடங்குறாரு கமல். அவருடைய எக்ஸ் பக்கத்துக்கு போனீங்கன்னா தமிழ்நாடு வாழ்க அப்படின்றது தான் முகப்பில் இருக்குது. தமிழ் மேலே அவருக்கு இருக்கிற பற்று அளப்பரியதாக இருக்குது. தமிழ் மேலே பற்று இருக்கிறதுனால தான் கர்நாடகாவிலேருந்து கர்நாடக சூப்பர் ஸ்டாரை சென்னைக்கு வர வச்சு அந்த ஆடியோ லான்ச் சமயத்தில் தமிழும் கன்னடமும் எப்படி தாய் பிள்ளையாக இருக்கோ அதே மாதிரி நம்மெல்லாம் தாய் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கியிருக்கிறாரு. அந்த கர்நாடக கோர்ட்டிலே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது அது அவர் ஏற்றுக்கல. இதனால் படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்நாடகாவில் படம் ரிலீஸ் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த அளவிற்கு தமிழுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய, அதாவது அவருடைய வியாபாரமே பாதித்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய அந்த கமல் அவருடைய தமிழ் பற்ற படத்துக்கு வைக்கிற தலைப்புலையும் காட்டணுமா வேண்டாமா? படத்துக்கு வச்சிருக்கிற தலைப்பு தக் லைஃப். ஏங்க, தமிழுக்காக உயிரையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறக்கூடிய ஆள் பேர் எப்படி இந்த மாதிரி ஒரு பேரை செலக்ட் பண்ணீங்க? அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆங்கில பேர் தக் லைஃபு. இந்த பேரை முன்னிட்டு, இந்த பேர் கொண்ட படத்தை முன்னிட்டு வந்த அந்த கான்ட்ரவர்சிஸு, இதில் எல்லாத்துலேயுமே தமிழ்னு சொல்லி பேசிட்டு தமிழ் வெறியை தூண்டி விட்டு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில ஒரு பகையை மூட்டி விட்டுக்கிட்டு, ஏற்கனவே அந்த பகையை அப்படியே நீர் பூத்த நெருப்பு போல தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் திரும்பவும் போய் அதை கிளறி விட்டுக்கிட்டு உங்களுக்கு வியாபாரத்துக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலாம். ஆனால் இந்த தமிழ் அப்படின்றத எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் தலைவர், அவர் இந்த தக் லைஃப் அப்படின்றது தலைப்பு மட்டும் ஆங்கிலத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அதனுடைய உள்ள அடக்கமுமே கூட சரியில்லாத உள்ளடக்கம். கமல் வந்து அந்த பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசியிருக்கிறார். ஒரு பக்கம் தமிழ் ஆர்வம், தமிழ் பற்று, தமிழ் உணர்வு, தமிழுக்காக எல்லாம் அப்படின்ற பேச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறான செயல்பாடு. இந்த தக் லைஃப்ன்ற பேரை முன்னிட்டு ஒரு தமிழ் உணர்வை தூண்டி விட்டு இதில் ஒரு விளையாட்டு காட்டுறது மாதிரியான போக்கு இருக்குது. இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது. உண்மையாகவே தமிழ் உணர்வுள்ளவங்க கண்டிப்பாக இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. படத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த நாடகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வெளி வேஷத்தை, இந்த ஹிப்பாக்ரஸியை, இந்த டபுள் ஸ்டாண்டர்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படத்தை ரசிக்கலாம். இந்த தக் லைஃபோட தொடர்புடையதாக மேலும் சில காணொலிகள் இருக்குது. அந்த காணொலிகளையும் தயவுசெய்து நீங்கள் பார்த்துருங்க.